என்ன தங்க? சாப்பிடாம போயிராதீங்கப்பா. சரிம்மா. ஏமா இந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு அங்க வேலை பார்க்கலாம்ல? அப்பா எனக்கு டயர்ட் ஆக கூடாதுலப்பா. அதான். என்னமோ அந்த மேகி ஏதா கிண்டுதா, அதுக்கு டயர்ட் ஆயிட்டாளா? ஐயோ பாவம் என் புள்ள. ஏமா ஆதிரா, என்னப்பா? நீ கஷ்டப்பட்டுலாம் சமைக்கண்டாமா. என்னமா? நான் மேகி கிண்டுதேன்னு நீங்க அப்படி சொன்னீங்க. ரொம்ப புத்திசாலியா இருக்கா, உடனே புரிஞ்சுக்கிடுதா. இல்லம்மா, நிஜமாவே நீ கஷ்டப்பட்டு சமைக்கிறது அப்பாக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல, தினமும் இந்த மேகி திங்க வேண்டியது இருக்கேன்னு உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இல்லம்மா. அப்படிதான். அதனாலதான் இன்னைக்கு புதுசா ஒண்ணு சமைச்சிருக்கேன்ப்பா. என்ன சொல்ற? ஆமாப்பா, இன்னைக்கு நான் புதுசா சமைச்சிருக்கேன்ப்பா. என்னமா சமைச்சிருக்க? அது ஒரு புதுவிதமான டிஷ்ப்பா. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும்பா. என்னமா சொல்ற? ரொம்ப டேஸ்டா இருக்குமா? ஆமாப்பா, ரொம்ப டேஸ்டா இருக்கும்பா. சீனி வச்சலாம் திங்கலாம்ப்பா. சீனி வச்சு திங்கலாமா? அதானே, இட்லிக்கு சீனி வச்சு திங்கிறவ தானே. அட, உனக்கு ஏத்த மாதிரி சமைச்சிருக்கானே பாரு. ஆமாண்ணே. பாவம் என் மருமவே. அப்படி என்ன சமைச்சிருக்க? அத்தை, அது புது டிஷ் அத்தை. ஐயோ மரும வந்திருக்காவளே, இந்த நேரம் பத்தி இவ ஏதாவது சொல்ல. மாப்பிள்ள தலைதறிக்க ஓடிடக்கூடாது. அது ரொம்ப புது டிஷ் அத்தை. இது வரைக்கும் யாருமே சமைச்சது இல்லையா? அப்ப உனக்கு எப்படி தெரிஞ்சது? நான் தானே கண்டுபிடிச்சேன். வேண்டாமா, இருக்கட்டும். நான் டூட்டிக்கு கிளம்புறேமா. வா படுத்து நம்ம போலாமா? ஐயோ, உன்னை காப்பாத்துறதுக்கு தானே நான் படாத பாடுபடுறேன். இருக்கட்டுமா, சொன்னா கேளு. இப்ப சமைச்சிட்ட அவ்வளவுதானே. இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குப்பா. குட், அப்படிதான் இருக்கணும். இங்க பாரு, நீயும் அத்தையும் சமைச்சு நல்லபடியா சாப்பிடுங்க. அப்பாவும் வரட்டுமா? இல்லப்பா, சாப்பிட்டுட்டு தான்ப்பா போணும். கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கல்லப்பா. ஐயோ, என் புள்ள பாம்போல சொல்லுதாலே. ஆத்தாடி, சீனி வச்சுலாம் திங்கலாமா? சீனி வச்சு திங்கலாம், சட்னி வச்சு திங்கலாம். அப்படி என்ன சமைச்சிருப்பா? அத்தினி சொல்லும் போதே எனக்கு நாக்கெல்லாம் ஊறுதே. அதுல சமைச்சு உனக்கு நான் கூறுதாமா? ஆமாண்ணே, சீனி வச்சுலாம் திங்கலாமாமே. நான் வேணா 1 கிலோ சீனி வாங்கி தரேன். நானும் பொண்ணு தெரியும் டூட்டிக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடுங்களேன். ஐயோ, மாப்பிள்ள வேற சிரிக்கவல. என்னம்மா? அப்ப நான் புது டிஷ் பண்ணிருக்கேன்பா. ஐயோ, நீங்க சாப்பிட்டுட்டு தான்ப்பா போணும். ஐயோ, என்ன சோதிக்கிறாளே என் பொண்ணு. இதுக்குதான் பொம்பளை பிள்ளைக்கு ரொம்ப செல்ல கொடுக்க கூடாதுங்கிறது. மொத பழியாடு நம்ம தான் தங்கம். அப்பா, நான் ஈஸி சமைச்சு முடிச்சிட்டேன்ப்பா. இன்னும் கொஞ்சம் தான்ப்பா பாக்கி. 1/2 மணி நேரத்துல முடிச்சிருவேன்ப்பா. பொண்ணு தர, நீ கரெக்டா டியூட்டிக்கு போயிடலாம் பாத்துக்க. பரவாயில்ல. நீ எல்லாத்துக்கும் தயாரா தானே இருக்க? ஐயோ, கஷ்டமா இருங்கக்கா. எல்லாம் முடிச்சுட்ட, மிச்சம் முடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம். ஜஸ்ட் 1/2 hour தான்ப்பா. சரிம்மா, சீக்கிரம் சமைச்சிட்டு வாமா. 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன்ப்பா. நிறைய சீனி வச்சு கொண்டு வானே. அத்தை, எக்கச்சக்க சீனி எங்க வீட்ல இருக்குதா. முடியலம்மா. உங்களால முடியாதுனே, எங்களால திங்க முடியும்னே. அம்மா, கட்டாயமா உங்க 2 பேர்ல நீங்க முடியும். அப்பா கொரடிக்காங்க அப்படிதானே? இல்லம்மா, ஐயோ, 2 அட்டி மாட்டிக்கிட்டு முடிக்கிற முடி இருக்குதே. அது அக்கா மருமவா, இது நான் பெத்தது. முடியல. இருங்கப்பா, நான் சாப்பாடு செஞ்சு கொண்டுட்டு வரேன்ப்பா. சொன்ன மாதிரி எனக்கு சீனி நிறைய வச்சு கொண்டுட்டு வா. சரிங்க அத்தை. என்ன பாக்குறாள? உங்களுக்கு சீனி குறைய வைக்கணுமா நிறைய வைக்கணுமா? அட பாதவத்தி, காரியத்தை கெடுத்துருவா போலுக்க. அம்மா தாயே, எங்க பாருமா, அவங்க வீட்லயே சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்களாமா. பெத்ததுக்காக நான் கஷ்டப்படலாம், அவர் என்னமா பாவம் பண்ணாரு. சொல்லுங்க, குறைய சீனி வச்சு கொண்டு வரணுமா நிறைய சீனி வச்சு கொண்டு வரணுமா? சீனியா? ஆமா, அந்த டிஷ்ஷுக்கு சீனி வச்சு திங்கலாம், சட்னி வச்சு திங்கலாம். ஆனா சட்னி வைக்கிறதுக்கு எனக்கு 1/2 hour ஆகும். அதான் அர்ஜென்ட்டுக்கு சீனி வச்சு திங்கலாமேன்னு முடிவு பண்ணிருக்கேன். நீங்க சீனி வச்சு சாப்பிடுவீங்கல்ல? நான் திம்பேன் ஆதிரா. ஐயோ, கஷ்டப்பட்டுலாம் வேண்டாம், எனக்கு சீனி எல்லாம் பிடிக்காது. அந்த டிஷ்ஷுக்கு சீனி வச்சு தான் திங்க முடியும், அப்பதான் டேஸ்டா இருக்கும். அப்படி என்ன பண்ணிருப்பா? ஆதிரா, இடியாப்பமா பண்ணிருக்க. அப்படின்னா சப்பா, இப்பமே கண்ணை கட்டுதே. இடியாப்பம் தெரியாது? தெரியாது. இந்த நூல் நூலா இருக்குமே, மேகி மாதிரி. மேகியை தவிர எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அம்மா, ஐயோ, சும்மா இருங்கப்பா, தள்ளுங்கப்பா. அதான் நூல் நூலா ஒயிட் கலர்ல இருக்கும். செம்பல் எத்த கூட அடிக்கடி வச்சு கொடுப்பாங்களே, பால் கூட ஊத்தி சாப்பிடுவோமே. அதெல்லாம் பண்ணிருக்க. ஐயா, அது எப்படித்தான் எனக்கு தெரியும். அப்ப சீனி வச்சு திங்கலான்னு சொன்னா நம்ம டூட்டிக்கு கிளம்புவோமே. சரி. ஐயோ, விட மாட்டா பொழுக்க. என்னம்மா?
அவங்களே சாப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்னப்பா வீட்டுக்கு வந்திருக்கவங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்காம? இல்லம்மா, அவங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்கம்மா. அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னங்க அத்தை? புட்டை வச்சிருக்க கரெக்டா? எனக்கு புட்டு ரொம்ப பிடிக்கும். அப்படியே பப்படம் பொரிச்சிரு, சிறுபயிறு அவிச்சு வச்சிரு, அப்புறம் அது என்னது நல்ல ரசகசிலி பழமா எடுத்து வச்சிருனே. புட்டா சப்பா இப்பமே கண்ணை கட்டுதே. புட்டு புட்டு அப்படின்னா அம்மா ஆதிரா, கிச்சன்ல ஏதோ கருகுது பாரு. அது கருகுனாலும் டேஸ்டா தான்ப்பா இருக்கும். அதான் அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ரெண்டுத்துக்கும் சேர்த்து செம்பகளி செஞ்சு கொடுத்தாலே, நீ நான் மீனா குட்டி எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டோமே பழமெல்லாம் போட்டு. ஓ அதுவா? அது எப்படி எனக்கு செய்ய தெரியும்? அப்போ சீனி வச்சு திங்கலான்னு சொன்ன? இல்லத்த, நான் சமைச்சத சீனி வச்சு சாப்பிடலாம், சட்டி வச்சு சாப்பிடலாம். நான் கண்டுபிடிச்சிட்டேன். அட இல்ல மாப்பிள்ள, நீங்க நினைக்கிறதெல்லாம் இருக்காது மாப்பிள்ள. நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்க சொல்லுங்க பாப்பா. அப்போ தானே ஆமல, ஆப்பத்துக்கு சீனி வச்சு திங்கலாம், சட்னி வச்சு திங்கலாம். பாரு ஆப்பமா அப்படின்னா அப்படின்னா வாவா. ஆப்பம். ஆமா ஆதிரா. ஆப்பம்னா என்னத்த? அதான் உன் சடங்கு கூட காலையில டிஃபன் பண்ணோமே. ஓ இந்த கோகனட் மில்க்லாம் ஊத்தி. சப்பா. டா அவனுக்கே கண்ணை கட்ட ஆரம்பிச்சிட்டு. அப்படி என்னதான் சமைச்சிருப்பா? ஆதிரா சோதிக்கல, என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிடு. அதான் சொன்னேன்ல, சீனி வச்சு திங்கலாம், சட்னி வச்சு திங்கலான்னு. சரி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு சீனி குறைய வைக்கணுமா நிறைய வைக்கணுமா? அப்பா உங்களுக்கு எவ்வளவு சீனி வைக்கணும்? உனக்கு எவ்வளவு தோணுதோ வச்சு கொண்டு வாமா. உங்களுக்கு நான் காஃபில சீனியை போட்டா காஃபியே குடிக்க மாட்டேன். இவ சாப்பிடணும்னு சொல்றாளே. கஷ்டமா இருக்குது. வந்த வழி பார்த்துட்டு போயிருக்கலாம். அக்கா சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு போ, பழகிக்க. இப்ப நாளை முதல் நீ அதை தான் திங்கணும். அக்கா நீங்க அந்த விதமா வாய்க்கு ருசியா சாப்பிடுறதெல்லாம் மறந்துரு. இனி வாழ்க்கையில உனக்கு கிடையாது. இதுக்கு அடுத்தாலும் சீனி தான் மறந்துடாத. அக்கா வாய்ப்பு இல்ல. சரிம்மா, என்னதான் சமைச்ச? இப்ப சொல்லிருவல்ல, சொல்லுமா. அதான் இந்த ஒண்ணு பொடிசு பொடிசா இருக்குமே. இங்க பாரு, சுவாரிச்சுக்கிட்டு இருந்த எனக்கு முன்னாடி தான் நிக்க, என் கால உனக்கு பின்னாடி தான் இருக்கு, மறந்துடாத. எட்டிட்டு மிதிச்ச நீ கிருண்டுனதுல போய் விழுந்துருவ. அத்தை என்ன ஒரே சுவாரிச்சுக்கிட்டு இருக்க? நான் சீனினா ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன். இடியாப்பமும் இல்ல, புட்டு இல்ல, ஆப்பமும் இல்ல. இந்தியால இத மட்டும் தான் சீனி வச்சு தின்பாவ, வேற எதுவும் திங்க மாட்டாவ. அதான் ஒண்ணு பொடிசு பொடிசா இருக்குமே, தேங்காலாம் தெரியப்படுவாங்களே. என்னவா இருக்கும்? எரி நீ சொல்றது எனக்கே புதுசா இருக்கு. நான் அந்த சமையல் பக்கமே போனது கிடையாது. செம்பகவலி வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவான், நான் சாப்பிடுவேன். பையன் உள்ள இன்னைக்கு பார்த்து உப்புமா கிண்டி விட்டா. அதான் ஹோட்டல்ல திங்கலாமேன்னு வந்தேன். நீ சீனினால நின்ன. அத்தை நான் பேரை கண்டுபிடிச்சிட்டேன். சப்பா. பேர் கண்டுபிடிச்சிருக்கியா? அப்பா என்ன சமைச்சேன்னு கேட்டீங்கல்ல, கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. சார் நான் கிளம்புறேன் சார். இல்ல, சாப்பிட்டுட்டு தான் போனோம். மாமா மருமோனே, வேற வழியே இல்ல. என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நான் வாங்க மாட்டேன்னு சொன்னா அவன் மனசு கஷ்டப்படும் மாமா. அவன் மனசு கஷ்டப்படக்கூடாது. நான் கிளம்பிடுறேன். விட மாட்டா. ஐயா சீனி குறை வைக்கணுமா நிறைய வைக்கணுமா? முதல்ல என்ன டிஷ்னு சொல்லு. அதான் இப்ப நீங்க சொன்னீங்கல, நான் சொன்னேனா? செம்பரியத்தை கூட எதை கிண்டி வச்சிருக்காங்க, உங்களுக்கு பிடிக்காதுன்னு வந்தீங்கல. உப்புமா அதேதான். ஓட விட்டு வரட்டிடுவா, கொலகாரி ஆக்கிறத ஓடிடு. அத்தை செம்பவல்லி அமுதமா சமைப்பா, அவ்வளவு கை பக்குவம். அவ உப்புமா கிண்டியே திங்க முடியாம ஓடி வந்தவா நான். மேகி தவிர வேற எதுவுமே கிண்ட தெரியாத நீ உப்புமா கிண்டி இருப்ப, அதை நான் சாப்பிடணும். பாதவத்தி சீனி இருக்குன்னு சொல்லிட்டா. சீனிக்கு ஆசைப்பட்டு சாப்பிட ஆசைப்பட்டேன் பாரு. என்னெல்லாம் எதை கொண்டு அடிக்கனே தெரியல. அத்தை பக்குவ ஆட்கள் உப்புமா கிண்டாலே வாய வைக்க முடியாது. இப்ப என்ன, நீ கிண்டி வச்ச உப்புமா காலி ஆகணும், அவ்வளவுதானே? மாமா இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தோம்னா நமக்கு பேர் ஆபத்து. வாங்க மாப்பிள்ள, ஓடிடலாம். அதுதான் நான் முதைய சொன்னேன். சொல்லாமே ஓடிடுவோம் மாப்பிள்ள. இப்படி எதுக்கு காப்பாத்தீங்க மாமா? நான் இருக்கேன்ல. ஐயோ, இன்னும் 2 பேர் பாக்கி இருக்கானவே. அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம். இல்ல அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கெல்லாம் நான் சமைச்சு கொடுக்க வேண்டியிருக்கு. ரொம்ப தான் சலிச்சுக்கிடுதே. அப்பா என்னம்மா? குறைய சீனி வைக்கணுமா நிறைய சீனி வைக்கணுமா? சார் எனக்கு டூட்டிக்கு நேராயிட்டு நான் கிளம்புறேன். நீங்களும் சாப்பிட்டு போங்களே. எடுத்து ஸ்டேஷனுக்கு கொடுத்து விடு, சாப்பிட்டுக்கிறேன். சரி. என்ன ஒரு சந்தோஷம். நிறைய சீனி கொடுக்கணுமா குறைய சீனி கொடுக்கணுமா? சீனி எல்லாம் வேண்டாம், வெறும் உப்புமா மட்டும் போதும்.
ஆமா கொடுத்துடு. அட பாவி பயல. இதான் என் மாப்பிள்ளைங்கிறே. சரி நான் கிளம்புறேன். சரி நாம கொடுத்து விடுறேன். எதிர்பார்த்துட்டு இருப்பேன். சரி. பாத்தீங்களாப்பா, நீங்களே இருக்கீங்களே, என்னைக்காவது இப்படி சாப்பிடுதுன்னு சொன்னீங்களா? அவன் சாப்பிடுவான், அதுக்காண்டி எல்லாரும் சாப்பிட முடியுமா? போங்கப்பா. சரிம்மா தங்கம், நீ போய் எடுத்துட்டு வா, அப்ப சாப்பிடுது. யானை இந்த விபரீத நாட்டுல என்னைக்கு உசுரோட விளையாடக்கூடாது. விளையாட்டு வினைய போயிரும். என்ன விளையாட்டுத்த? அதான் இப்ப நீ சோறுகறி பொங்கி விளையாடுறிய, அந்த விளையாட்டு தான் சொன்னேன். அத்தை நான் சமைச்சேன், அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். விளையாட்டு வினையாயிரும். நீ இப்படி விளையாடாது. என்ன நீங்க கிளம்புங்கனே. அப்பா என் தங்கமே, என் தங்கம், உனக்கு யார் கஷ்டப்பட்டு சமைக்க சொன்னா? அதானே நீங்க இப்படி வளர்த்துருவிய. பையில தானே பாவம். அதுவும் சரிதான். இத பாரு, உன்னால குட்டி குட்டியா சமைச்சு பழகு, அப்புறமா பெருசா சமைக்கலாம். சின்ன சின்ன டிஃபனு அந்த மாதிரி செஞ்சு பழகுமா? சரிங்கப்பா. ருசியா இல்லாட்டாலும் பரவாயில்ல, சமைச்சு பழகணும். அவசரத்துக்கு நமக்கே தேவைப்படும்ல. சரிங்கப்பா. ஹாப்பி இவர் எதுக்கு இங்க வந்தாரு? வணக்கம் சார். ஆஹா, 7:30 மாத்த சனி ஏரோப்ளேன் ஏறி வந்திருக்கு. ஐயோ, இப்பதானே பொண்ணு தர போனா, என்ன பிரச்சனை பண்ண போறாருன்னு தெரியலையே. வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருதெல்லாம் இருக்கட்டும் சார், நீங்க எல்லாம் பெரிய பெரிய போலீஸ் அதிகாரி. சப்பா, பரவாயில்ல உட்காருங்க சார். சாரெல்லாம் வேண்டாம், சம்மந்தினே சொல்லுங்க. என்ன என்ன சொல்றீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். நாங்களும் 4 புள்ளைய வச்சுக்கிட்டு எப்படி கட்டி கொடுக்கலான்னு மொழி பிரிங்கி போய் அலையுதோம். உங்ககிட்ட இருக்க சொத்துக்கு மாப்பிள்ளை வீடு கியூல நிக்கும், ஆனாலும் ஓசில தள்ளி விடுறதுக்கு அலையுதியல. நாங்கெல்லாம் அன்றாட காட்சிதான், ஆனா மான மரியாதையா கெட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படக்கூடியவிய. எங்க பொறப்புலயே மானம் சூடுலாம் நிறைஞ்சிருக்குது. பொண்ணுங்களை கெட்டி தான் கொடுப்போம், உங்கள மாதிரி இல்ல. ஐயா வார்த்தையை கொஞ்சம். நான் சரியாதான் பேசுறேன். என்ன பேசுறாரு? நான் பாத்துக்கிட்டேன், நீ கொஞ்சம் அமைதலா இரு. கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகளுக்கு நகை நட்டு போட்டு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இங்க ஈஸியா வளைச்சு போட்டுறது இல்ல. அந்த சாமத்தியம் எப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும். ஐயா நீங்க ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவன் அழகா வாட்ட சாட்டமா புள்ளைய வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு நல்ல உத்தியோகத்துல விடுவான். நீங்க ஈஸியா புள்ளைய கட்டிட்டு போயிருதிய. ஐயா வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. அல்ல வித்தக்காரர் ஐயா, நீரு ஒத்த பிள்ளை பெத்தாலும் செலவு இல்லாம கட்டி கொடுக்க பாத்திருக்கிற. அல்ல வாட்ட சாட்டமா துவாரணையா சம்பாத்தியக்காரனா இருக்கா, வளைச்சு போடலான்னு வளைச்சு போட்டுட்டிய. என் பிள்ளை ஒன்னும் யோக்கியமெல்லாம் கிடையாது. வெள்ள தொழில் பார்த்து பின்னாடி வந்தவன் தானே. ஆம்பளை பையன் வரலாம், பொம்பளை பிள்ளை போலாமா? இல்ல பொம்பளை பிள்ளைல அடக்க உடக்கமா வளர்த்ததெல்லாம் இல்ல கிடையாது போலுக்குன்னா உங்க ஊர்ல. ஐயா வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு தெருவாசல தெரியாது, ஆனா உங்க மொவ என் மொவனை தெரியும், எங்க ஊருக்கே வந்துட்டா. எப்படி பிள்ளை வளர்த்துருக்கிய பாத்தியலா? இந்த பொண்ணு தர பையன் எந்த பொண்ணுக்கும் அசைய மாட்டான். நானும் அந்த தைரியத்துல இருந்துபிட்டேன். கண்டிப்பா எந்த பையன்லயும் யார் எடுத்து பார்க்க மாட்டான், சம்பத்தி பண்ணி போடுவான், 4 பிள்ளைல கட்டி கொடுத்துடலான்னு தான் நினைச்சேன். ஆனா அப்பேற்பட்டவனையும் உங்க மாமா மயக்கிட்டால வந்து விழுந்துட்டானே. ஐயா நீங்க இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க. எல்லாம் தெரிஞ்சுதையா பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் நல்லா பிள்ளைய வளர்த்து வச்சிருப்பா, ஆளாக்கி நல்ல உத்தியோகத்தை வச்சிருப்பா, நோகாவ கூட்டிட்டு வந்துடலான்னு கூட்டு வந்துடுறீங்க. இனி அவன் சம்பத்தி முள்ள உங்களுக்கு தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. இனி காலத்துக்கு இங்கதான் வச்சு கொட்ட போறான். நீங்க சோக போகமா வாழுவீங்க. அவனை ஆளாக்குன அந்த பாவி நாசமனா போயிடணும், அப்படித்தானே? எனக்கும் 2 பிள்ளைகள் இருக்கு கட்டி கொடுக்காம. ஏற்கனவே 2 கட்டி கொடுத்த பிள்ளைகளுக்கு நிறைய சீருன்னு பாக்கி இருக்குது. அந்த சீரையே நான் இன்னும் கொடுக்க முடியல. பெரியவளுக்கு 5 பவுன் பாக்கி, சின்னவளுக்கு 8 பவுன் பாக்கி. இன்னும் கரையத்தாம 2 பிள்ளைகள் இருக்குவ. 20 பவுன் போட்டாலும் 40 பவுன் வேணும். ஏங்கறதான் இந்த சீமத்தோரம் பாக்கிறதுக்கு லட்சணமா வந்து போயிட்டான். ஆனா என் பொம்பளை பிள்ளைகளு கொஞ்சம் கருப்பா போச்சுது. அவைய அம்மைய மாதிரி கருப்ப காரணம் காட்டி கூட 10 பவுன் கேட்கானுவ. ஆளுக்கு 30 பவுன்னாலும் 60 பவுன் வேணும். என்கிட்ட சொத்தையே அழைச்சாலும் 50 பவுன் கூட தேராது. பய உளிலுக்கு நகை நட்டை போட்டுட்டு நான் என்ன தெருளியா நிக்க முடியும்? அவளுக்கு வித்து பறிக்கி போட்டுட்டு நான் என்ன தெருளியா நிக்க முடியும்? நான் வளர்த்த சீமத்துறையை நம்பி தானே நான் இருந்தேன். அக்கா தங்கச்ச கரையத்துவான், கடைசி காலத்துல நமக்கு கஞ்சி தண்ணியா ஊத்துவான்னு தானே நான் இருக்கேன். இதுல எப்படி மண்ணள்ளி போடுறதுல உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா இல்லையா? நீங்க சோத்த திங்கல, வேற எதுவும் திங்கலாம். எங்களுக்கு இந்த அடுத்த குடும்பத்தை சீரழிக்கலாம் எங்களுக்கு தெரியாது பாத்துக்கங்க. உங்க மாவட்டத்தை சாமத்தி எங்கிட்ட பிள்ளைகளுக்கு இல்லையா? இன்னொரு வாட்டி என் பொண்ணை தப்பா பேசுறீங்க. ஐயா நான் ஆம்பளை பையனை பெத்தவ, வயிறு பேசிக்கிட்டு இருக்கேன். இப்படி முழுசு தட்டி பறிச்சுட்டு போறீல, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்ல? 10-25 ரூபாய் சம்பளம் எடுக்கான்னு அப்படியே தூக்கிட்டு போறீல. வெள்ள வெள்ளையன்னு பிள்ளைய பத்து அப்படி மயக்கி அம்மாவோட கூட்டு போறிய. என்ன இப்படி பேசுறாங்க? இங்க பாருங்க, நீங்க பேசுறதெல்லாம் பொண்ணு துறைக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆமா தாயி, நான் பேசுறதுக்கு என்ன உண்டு இல்லன்னு ஆக்குவான். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த புள்ள மயக்கி வச்சிருக்குது. இவ மயக்கத்துலதான் இங்க இருக்கான்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு.
அதான் நேத்து நைட்டு பார்த்தேன், கண்ணால பார்த்தேன். எங்க வீட்டு சீமத்தையும் இந்த இவர் வளர்த்த புள்ளையும் ஒன்னா நின்னாவ. ராத்திரி 10 மணிக்கு யாமவன் கூட இவளுக்கு என்ன பேச்சு? அது ஒன்னா நின்னாவ ஒட்டிக்கிட்டு பார்த்தேன். ஐயா நீங்க தப்பா? ஆமா பேசுனேன், அதுக்கு இப்ப என்ன? பேசுன என்ன தப்பு? ஐயா நீங்க தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா வீட்டுக்கு போங்க. இது வேற மாதிரி பர்தமா ஆயிரும், கிளம்புங்க. ஐயா நானே உங்களை பார்த்து பேசலான்னு தான் இருந்தேன். ஆனா நீங்க தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க. நான் உங்களை பார்த்து பேசலான்னு தான் இருந்தேன். இங்க பாருங்க, உங்க சமாதான பேச்சுல எனக்கு தேவை கிடையாது. அது சல்லி பைசாக்கு பிரயோஜனப்படாது. எனக்கு இந்த எரும மாட்டு பையில வச்சு கொஞ்சமாவது வந்துட்டு இருந்தது. அதையும் இப்ப நீங்க தட்டி பாச்சிட்டியா உங்க மோவல வச்சு. இப்ப நான் என் மோவல சா வண்டிதான், செத்துற வண்டியதான். இதுக்கப்புறம் நாங்க இருந்து என்னையா செய்ய போறோம்? அதான் என் மோவல முழுசா எடுத்துக்கிட்டீங்களே. ஐயா அதெல்லாம் இல்லையா, நான் சொல்ல வரத கேளுங்க.